ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்லா லைஃப். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம வந்து டிமார்ட் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். டிமார்ட்டில் வந்து என்ன பொருள் வாங்கினா அஃபோர்டபுளாக இருக்குது, எந்த பொருள் வந்து கம்மியான ரேட்டில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், அதுதாங்க உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிமார்ட் எங்கே இருக்குன்னா மாதவரத்தில் இருக்குது. மாதவரம் ரவுண்டானம் பக்கத்துலேயே இந்த டிமார்ட் இருக்குது. எனக்குமே வந்து ரொம்ப ஆசை டிமார்ட் போகணும் அப்படின்னு. நான் இத்தனை நாள் வந்து அம்பத்தூரில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டேன். சரி, அம்பத்தூரில் எதுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம அங்கே போகும்போது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆசைங்க. நம்ம நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், டிமார்ட்டில் வந்து ரேட் கம்மியாக இருக்குது, டிமார்ட்டில் வந்து நிறைய ஆஃபர்லாம் போடுவாங்க, நம்ம வந்து நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி, அதை பார்த்து எனக்குமே ரொம்ப ஆசை, நம்ம எப்படியாவது ஒரு நாள் டிமார்ட் போகணும். எனக்கு ஆசைன்னு தான் நான் நினச்சேன். இதை பார்த்தா என் தங்கச்சிக்குமே ஆசை. அவளும் சொல்லிகிட்டே இருந்தா, வா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து அவளுக்கு ஒரு நாள் லீவ் கிடச்சிடா, சரி சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிருந்தோங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வந்து 1/2 hour தான் ஆகும். எப்படியோ ஒரு வழியாக வந்து நாங்கள் டிமார்ட்டை வந்து கண்டுபிடிச்சி போயிட்டோங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதா எங்களுக்கு வந்து தெரியல. நாங்களே வந்து கூகுளில் தாங்க மேப் போட்டு போயிருந்தோம். இந்த டிமார்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி ஆயிடுச்சு. இது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. மாதவரம் பிரிட்ஜு ஏறி இறங்கினா இருக்கணும்னு நினச்சி பார்த்தா வந்து பிரிட்ஜு ஏறி இறங்கி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தாங்க இந்த டிமார்ட்டே இருக்குது. பார்க்கிங் வசதி வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. டிமார்ட்னாலே அது ஒரு பிராண்டுன்னு எப்படி வந்ததுன்னு இப்போ தாங்க நம்மளுக்கு தெரியுது. ஒரு பொருளுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லா பொருளுமே வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக தாங்க இருந்தது. நம்ம பார்க்காத பொருள்லாம் டிமார்ட்டில் பார்க்கலாங்க. ஒரு பொருளுமே வந்து ரொம்ப ஆசையாக இருந்து இதை வாங்கலாமா இதை வாங்கலாம். ஆனால் நம்ம வீடு வந்து சின்ன வீடுன்றதுனால நம்மளால் இத்தனை பொருளை வச்சு அரேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் எனக்குமே ஒரு சில பயம், நம்ம கண்ணாடி பொருள்லாம் வாங்கலாம், கை தவறி விழுந்தால் உடஞ்சிருமே. ஆனால் வந்து எனக்கு இந்த கண்ணாடி பொருள்லாம் மேலே வந்து எனக்கு கிரேவிங்ஸ் கொஞ்சம் அதிகங்க. நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவேன் இந்த கண்ணாடி பொருள்லாம். ரொம்ப விரும்பி ஒரு பொருளை வந்து பார்த்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அந்த பொருள் வாங்கிடுவாங்க. அது மாதிரி ஒரு பைத்தியம்னு சொல்லாங்க. சில பேர்லாம் இப்படியுமே இருப்பாங்க, ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாக அந்த கண்ணாடி பொருளாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்திங்க. எனக்கு இந்த கண்ணாடி பொருள் மேலே வந்து ரொம்ப கிரேவிங்ஸ் அதிகம். எந்த ஒரு பொருளுமே வந்து கொஞ்சம் பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு அழகாக இருந்தால் நான் வாங்கிடுவேன். எனக்கு வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். டிமார்ட்டில் வந்து எல்லா பொருளுமே இருந்ததுங்க. ஆனால் வந்து இந்த மண் சட்டி, மண் சம்மந்தமான பொருள் மட்டும் தாங்க, மற்ற எல்லா பொருளுமே வாங்கிட்டு வரலாம். நம்ம டிமார்ட்குள்ளே போனால் எல்லா பொருளும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். மல்லிகை பொருள்லேருந்து ட்ரெஸ்லேருந்து கிச்சன் சம்மந்தப்பட்ட எந்த பொருளுமே வந்து நம்ம டிமார்ட்குள்ளேருந்து நம்ம வாங்கிட்டு வரலாங்க. கிச்சனை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை வந்து டிமார்ட் போய் பாருங்கள். அங்கே எல்லா பொருளுமே இருக்குது. கிச்சனுக்கு தேவையான எந்தெந்த பொருள் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்குது. ரேட்டுமே வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நம்ம வந்து மற்ற பொருளை கம்பேர் பண்ணும்போது கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற பொருள் ரேட்டு வந்து கம்மியாக தாங்க இருக்குது. டிமார்ட்டை பார்த்தோன்னா ஒரே குஷி. நான் வாங்க போன பொருள் என்ன, அந்த ஒரே ஒரு கிளாஸ் ஜக்கு மட்டும், தண்ணிலாம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த கிளாஸ் ஜக்கு மட்டும் தாங்க நான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோடய விஷ்லிஸ்ட்டில் இருந்த ஒரே பொருள் அந்த கிளாஸ் ஜக்கு மட்டும்தாங்க. உள்ளே போகும்போது தங்கச்சி சொல்லிட்டு அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சொல்லி காசை வேஸ்ட் பண்ணாத, என்ன பொருள் வாங்கணுமோ அதை மட்டும் வாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம விடுவோமா? வாங்குவோங்க, எல்லாமே வாங்குவோங்க. நார்மல் கடைக்கு போனாலே நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். டிமார்ட் நல்லா சூப்பராக இருந்தது. ஒரு பொருளுமே இந்த தண்ணி குடிக்கிற ஜக்கு, டீ கப்பு, அதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க. டீ டம்ளர்லாம் வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஒரு பொருளுமே வந்து நல்ல செம்ம குவாலிட்டியோட தான் கொடுத்தாங்க. குவாலிட்டி வந்து கம்மி இல்லை, நல்லாவே இருந்ததுங்க. இப்போ வந்து டிமார்ட்டில் வந்து எந்த பொருள் வாங்கலான்னு பார்க்கலாமா? நான் சொல்கிறதுலே இவ்வளோ பேசுகிறதே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோங்க. கிச்சன் பொருள் மட்டும் தாங்க ரேட் கம்மியாக இருக்குது. மற்ற எல்லா பொருளுமே வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வந்து ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே வந்து ரேட் கம்மியாக இருந்ததுங்க. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தோம். நாங்கள் வந்து ரொம்ப நிறையலாம் வாங்கலைங்க, ரொம்ப கம்மியாக ஒரு 2000 தாங்க நாங்கள் பில்லு போட்டோம். தங்கச்சி வந்து என்ன வாங்கியிருந்தான்னா, இந்த நட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே ஓல் நட்ஸும் வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் வாங்கினேன். நான் வாங்கினது இதுதாங்க, இந்த செராமிக் பிளேட்டு, தண்ணி குடிக்கிற ஜக்கு, அப்புறம் வந்து இந்த கண்ணாடி டம்ளர். இந்த 2 இது வந்து நல்ல குவாலிட்டியில் இருந்தது. இந்த பிளேட்டு நான் கையில் வச்சுருக்க தெரியுமா, அதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது. லேசாலாம் இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் தான் எடுத்த. தங்கச்சி தான் நீ ஒயிட் கலரும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆசை ஏற்றி விட்டா. சரி சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த கட்டப்பை இருந்தது தெரியுமா, இதுவுமே அங்கே காசுங்க. அங்கே வந்து கவரே கொடுக்கல. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு பை எடுத்துகிட்டு போயிடுங்க, இல்லைனா அது வந்து 30 ரூபாங்க. அப்புறம் இந்த ஹேண்ட் வாஷர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து நான் மீஷோலலாம் பார்த்தேன். அங்கேயுமே அதே ரேட்டு தான், 140 150. அதே தாங்க இங்கேயுமே.
இந்த செராமிக் பிளேட் வந்து ரேட் கம்மியாக இருந்தது, 59 ரூபா. நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து வெளியே வாங்கியிருந்தேன் 120 ரூபா சொல்லி. ஆனால் செராமிக் பிளேட் வாங்கலாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நம்ம கிச்சன் யூஸ் பண்ணுற எந்த பொருள் வாங்கினாலும் ரேட் வந்து கம்மியாகவும் இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. மற்ற பொருளோட கம்பேர் பண்ணும்போது இது மட்டும் தாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ரேட் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிச்சன் டவுலு, இந்த நம்ம விண்டோ யூஸ் பண்ணுற கர்ட்டன்லாம் வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ரேட் வந்து எப்படின்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஃபைனலாக இந்த பொருள் மட்டும் தாங்க வாங்கினோம். இதுவே வந்து 2000க்குள்ளே வந்துடுச்சு. தங்கச்சி வந்து அந்த நட்ஸ்லாம் வந்து ஆஃபர் போட்டுருந்தாங்க அப்படி சொல்லி வாங்கியிருந்தா, அதுவுமே ஓகே தான். அப்புறம் இது மட்டும் வாங்கிட்டு நாங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அகைன் வீட்டுக்கு ரிட்டர்ன் பார்த்துக்கே மணி வந்து 9 மணி ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.